தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதே தனது முதன்மை நோக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் மீண்டும் தொடங்கும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவல். அமெரிக்க கப்பல்களை குறிவைத்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் புதிய 10% உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானவை. அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா நகரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயம். பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் வியட்நாம் அதிபர் சந்திப்பு. டிஜிட்டல் தொழில்நுட்பம், கலாச்சாரம், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மேற்காசிய பகுதியில் ஈரான் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதன் எதிரொலி. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிரடி உயர்வு. அமெரிக்காவில் $20 பில்லியன் அதிகமான முதலீடு செய்ய இந்திய நிறுவனங்கள் திட்டம். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ போர் பேச்சு. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பல்கேரியாவின் புதிய பிரதமர். முன்னாள் அதிபர் ரூமென் ரத்தேவ் முறைப்படி பொறுப்பேற்பு. மத்திய ஆப்பிரிக்க நாடான சாடில் போகோஹாரம் தீவிரவாதிகள் தாக்குதல். பாதுகாப்பு படை வீரர்கள் 23 பேர் உயிரிழப்பு. ஐசிசி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிக்கான தரவரிசை பட்டியல். முதலிடத்தில் நீடிக்கும் இந்திய அணி. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதே தனது முதன்மை நோக்கம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தான் ஏற்கனவே 9 போர்களுக்கு தீர்வு கண்டுள்ளதாகவும் தற்போது 10வது போர் சூழல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டார். ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகிய இருவரிடமும் தான் முன்மொழிந்த திட்டங்களுக்கு அவர்கள் உடனடியாக ஒப்புதல் அளித்துள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீண்டகால ஒப்பந்தமாக மாற வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதேபோல் ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் மிக சிறப்பாக உள்ளதாக ட்ரம்ப் கூறினார். ஈரான் தற்போது மிகவும் நேர்மறையான திசையை நோக்கி பயணிப்பதாக தெரிவதாகவும் இது உலக அமைதிக்கு ஒரு நல்ல அறிகுறி என்றும் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். உக்ரைன் தன்னிச்சையாக அறிவித்த போர் நிறுத்தத்தை நிராகரித்த ரஷ்யா அந்நாட்டு நகரங்கள் மீது 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி நடத்திய கோர தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்ததோடு 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். 2ஆம் உலகப்போர் வெற்றியை கொண்டாட ரஷ்யா போர் நிறுத்தத்தை அறிவிப்பதற்கு முன்னதாகவே உக்ரைனின் அமைதி முன்னெடுப்புகளை ரஷ்யா சீர்குலைத்துள்ளதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். புட்டின் மனித உயிர்களை விட இராணுவ அணிவகுப்பிற்கே முக்கியத்துவம் அளிப்பதாக சாடிய அவர் ரஷ்யா மீது சர்வதேச சமூகம் கூடுதல் தடைகளை விதிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்தார். இதற்கிடையே உக்ரைன் தனது போர் நிறுத்த உறுதிமொழியை மீறி ரஷ்ய வான்பரப்பில் 53 ட்ரோன்களை ஏவியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் பதில் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை வரும் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் மீண்டும் தொடங்க உள்ளது. இரு நாடுகளின் முக்கிய கவலைகளை தீர்க்கும் வகையில் ஒரு விரிவான அமைதி மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உருவாக்குவதே இந்த 2 நாள் பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இதற்காக இரு நாடுகளைச் சேர்ந்த உயர்நிலை பிரதிநிதி குழுக்கள் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைகளை வரையறுத்தல், மனிதாபிமான நிவாரணப் பணிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை புனரமைப்பதற்கான உறுதியான வழிமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. அமெரிக்காவால் அமல்படுத்தப்பட்ட கடல்வழி தடையை மீறி ஈரானிய துறைமுகத்தை நோக்கி செல்ல முயன்றதாக ஈரானிய குடியேற்றப்பட்ட எண்ணெய் கப்பல் தாக்கி அழிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் MD ஹஸ்னா என அடையாளம் காணப்பட்ட அந்த கப்பல் அன்றைய தினம் முன்னதாக சர்வதேச கடல் வழியாக ஈரானை நோக்கி செல்வது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் பலமுறை எச்சரிக்கை விடுத்தும்
கப்பல் ஊழியர்கள் மீண்டும் மீண்டும் விடுத்த அழைப்புகளுக்கு பதிலளிக்க தவறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனையடுத்து அந்த எண்ணெய் கப்பலை ஓமன் வளைகுடாவில் இடைமறித்து செயலிழக்கச் செய்ததாக அமெரிக்கா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்து ஈரான் தரப்பில் எந்த தகவலும் வெளியாகவில்லை. அமெரிக்க கப்பல்களை ஈரான் குறிவைத்தால் அந்த நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் நிலையில் ட்ரம்ப் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். இந்த சூழலில் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படையினரை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்ட ஈரானின் 7 அதிவேக படகுகள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஈரான் இதுவரை நேரடி பதிலளிக்கவில்லை. அதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணை தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள ஈரான் தங்கள் எல்லைக்குள் அத்துமீறிய அமெரிக்க போர்க்கப்பல்களை எச்சரிப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறியுள்ளது. ஆனால் தனது போர்க்கப்பல்களுக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்று ஈரான் வாதத்தை அமெரிக்கா மறுத்துள்ளது. ஈரான் தனது ஷாஹெட் ஆளில்லா விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை பெறுவதற்கு உதவியாக சீனா மற்றும் ஹாங்காங்கைச் சேர்ந்த நிறுவனங்கள் உள்ளிட்ட 10 தரப்பினருக்கு எதிராக அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் இராணுவ தொழில் தளத்தை முடக்குவதன் மூலம் அதன் உற்பத்தி திறனை தடுப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அமெரிக்க கருவூலத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானின் இராணுவ வலிமையை குறைக்கவும் பிராந்திய நட்பு நாடுகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இத்தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற கடற்படை நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கையில் ஈடுபடும் அமெரிக்க போர் விமானங்களுக்கு தனது வான்வெளியை பயன்படுத்த அனுமதி வழங்க சவுதி அரேபியா மறுத்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தியும் இரு நாடுகளுக்கும் இடையே சுமூகமான உடன்பாடு எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனிடையே உலகளவில் எரிசக்தி போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணையில் இயங்கும் கப்பல்களுக்கு தேவையான கடல்சார் தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் மருத்துவ சேவைகளை வழங்க தான் தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலை தணிப்பதற்கான ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கு அமெரிக்காவும் ஈரானும் முன்வந்துள்ளன. இது குறித்து வெளியான தகவல்களில் ஒரு வரைவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் விவாதத்தில் உள்ளது என்றும் 14 அம்ச கட்டமைப்பு ஒரு பரந்த உடன்படிக்கையை நோக்கிய பேச்சுவார்த்தைகளுக்கு 30 நாள் கால அவகாசத்தை வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் தோல்வியுற்றால் தாக்குதல் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று எச்சரித்துள்ளார். இஸ்ரேலிய பிரதமர் பென்யமின் நெதன்யாகு பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் குறித்து அமெரிக்க அதிகாரிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பெய்ரூட்டில் தெற்கு புறநகர் பகுதிகளில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஒருவரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக 6% உயர்ந்துள்ளது. குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் உள்ள கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதன் எதிரொலியாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 5.8% உயர்ந்து ஒரு பீப்பாய் $114.44 என்ற அளவில் வர்த்தகமானது. அதேபோல் அமெரிக்காவின் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியேட் கச்சா எண்ணெய் விலையும் 4.4% அதிகரித்து ஒரு பீப்பாய் $106.42 என்ற நிலையை எட்டியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் புதிய 10% உலகளாவிய வரிகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்காவின் வர்த்தக நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள சர்வதேச வர்த்தக நீதிமன்றத்தின் மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வர்த்தக சட்டத்தின் கீழ் அதிபருக்கு நாடாளுமன்றம் வழங்கிய அதிகார வரம்பை மீறி ட்ரம்ப் செயல்பட்டதாக தீர்ப்பளித்தது. சிறு வணிக நிறுவனங்கள் இந்த வரிகளை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து இந்த தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ட்ரம்ப் விதித்த பரந்த அளவிலான உலகளாவிய வரிகளுக்கு உச்சநீதிமன்றம் முன்னதாக தடை விதித்திருந்தது.
அதன் பின்னரே தற்போதைய இந்த வரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று வியட்நாம் நாட்டின் அதிபர் டோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக தில்லி வந்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியட்நாம் அதிபர் டோ லாமுக்கு பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் வியட்நாம் அதிபராக பதவியேற்ற பிறகு டோ லாம் மேற்கொள்ளும் முதல் இந்திய பயணம் இது என்பதால் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கியமானதாக இது கருதப்படுகிறது. தில்லி விமான நிலையத்தில் அவருக்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் மற்றும் தூதரக அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் வியட்நாம் அதிபருக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தில்லியில் உள்ள அண்ணல் காந்தியடிகளின் நினைவிடத்தில் வியட்நாம் அதிபர் டோ லாம் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பார்வையாளர்கள் பதிவேட்டிலும் அவர் கையெழுத்திட்டார். இந்தியா வந்த வியட்நாம் அதிபர் டோ லாம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே டிஜிட்டல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் பண பரிவர்த்தனை, கலாச்சாரம், சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் பிரதமரை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக விவாதித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சம்பா நாகரிகத்தை விளக்கும் ஓலைச்சுவடிகளை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அவற்றை பாதுகாத்து மதிப்பிட முடியாத பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியா வியட்நாம் இடையேயான நட்புறவில் இரு நாடுகளின் பாரம்பரியமும் முன்னேற்றமும் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக அந்நாட்டு மருந்து நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் இந்திய மருந்துகள் படிப்படியாக அதிகரிக்கும் என்றார். அதேபோன்று இந்தியாவிலிருந்து வேளாண் பொருட்கள், கடல் சார்ந்த உணவுப் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும் இந்த நடவடிக்கை பொருளாதார இணைப்பை ஊக்குவிக்கும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவின் UPI மற்றும் வியட்நாமின் பண பரிவர்த்தனை முறையும் விரைவில் இணைக்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். உலகளாவிய விநியோக சங்கிலியில் இந்தியாவும் வியட்நாமும் இணைந்து முக்கிய பங்காற்றுவதற்கு ஒரு குறிப்பிடத்தக்க வாய்ப்பு இருப்பதாக வியட்நாம் அதிபர் டோ லாம் கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற இந்தியா வியட்நாம் வர்த்தக மன்றத்தில் உரையாற்றிய அவர், தற்போதைய உலகளாவிய சூழல் ஒரு சவால்தான் என்ற போதிலும் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னவிஸ், இந்தியா மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளில் உள்ள தொழில் முனைவோர், முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் ஆசியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பார்கள் என்று பெருமிதம் தெரிவித்தார். வியட்நாம் அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான யுக்திசார் நட்புறவை பிரதிபலிப்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் டோ லாமுக்கு தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் அளிக்கப்பட்ட பாரம்பரிய வரவேற்பு நிகழ்ச்சியில் ஹர்தீப் சிங் பூரி கலந்து கொண்டார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், வியட்நாம் அதிபரின் இந்திய பயணத்தின் மூலம் இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவு மேலும் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக பெற்ற வெற்றிக்கு அமெரிக்கா முழுவதும் உள்ள இந்திய வம்சாவளியினர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றனர். இது மக்களின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்றும் அம்மாநிலத்தின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு இது ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அந்த வகையில் புகழ்பெற்ற இந்திய அமெரிக்கரான பாரத் பராய் இந்த முடிவை மாநில மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று வர்ணித்துள்ளார். முந்தைய ஆட்சியானது மாநிலத்தின் அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி ஒரு மாஃபியா சாம்ராஜ்யத்தை கட்டவிழ்த்து விட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்தியா ஜப்பான் நாடுகளின் சுகாதாரம் சார்ந்த 3வது கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் JP நட்டா மற்றும் ஜப்பான் சுகாதாரத்துறை அமைச்சர் கிமி ஓனோட்டா ஆகியோர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் உரையாற்றிய அமைச்சர் JP நட்டா, சுகாதாரத்துறையில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்த இரு நாடுகளும் உறுதி பூண்டிருப்பதாக கூறினார். அனைவரும் இணைவோம், அனைவரும் உயர்வோம் என்ற கொள்கையின் வழிகாட்டுதலின்படி வளர்ச்சியை உள்ளடக்கிய இலக்கை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாக அவர் கூறினார். இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிலைக்கு மிக மிக நெருக்கமாக உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கிறிஸ்டோபர் லாண்டோ தெரிவித்துள்ளார்.
மேரிலாந்தில் நடைபெற்ற முதலீட்டு உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கு இன்னும் ஒரே ஒரு தடையை மட்டுமே கடக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டார். கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த பேச்சு ஒரு தீர்க்கமான முடிவை எட்டுவது அவசியம் என்றும், அப்போதுதான் இரு நாடுகளும் மற்ற முக்கிய விவகாரங்களில் கவனம் செலுத்த முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை அமெரிக்கா நன்கு உணர்ந்துள்ளதாக தெரிவித்த லான்டாவ், நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் இந்த ஒப்பந்தம் மிக விரைவில் இறுதி செய்யப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவில் இந்திய நிறுவனங்கள் $20.5 பில்லியன் மதிப்பிலான முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அதிபர் டொனால்டு டிரம்பின் தலைமையின் கீழ் அமெரிக்காவுக்குள் முதலீடுகள் சாதனை அளவில் குவிகின்றன என்றும், தொழில்நுட்பம், உற்பத்தி மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்த முதலீடுகள் அமைய உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாளில் மட்டும் 12 இந்திய நிறுவனங்கள் சுமார் $1.1 பில்லியன் முதலீடுகளை அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் இருபெரும் ஜனநாயக நாடுகளும் இணைந்து வர்த்தகம் மேற்கொள்ளும் போது இருதரப்புக்கும் வெற்றி கிடைக்கிறது என்பதற்கு இதுவே சான்று என்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த விவேக் ராமசாமி அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தின் ஆளுநர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். குடியரசுக் கட்சியின் தலைவராக விவேக் ராமசாமி 87 வாக்கு சதவீத பங்களிப்புடன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான அமி ஆக்சனை எதிர்கொள்கிறார். விவேக் ராமசாமி கடந்த 2024ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் டிரம்புடன் போட்டியிட்டவர் என்பதும், அதன் பின்னர் அரசு துறையில் எலான் மஸ்குடன் இணைந்து பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகியோ மாகாணத்திற்கு விவேக் ராமசாமி ஆளுநராக தேர்வு செய்யப்பட்டால் இந்திய வம்சாவளியில் வந்த 3வது அமெரிக்க ஆளுநர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பல்கேரியாவின் புதிய பிரதமராக முன்னாள் அதிபர் ரூமென் ரதேவ் முறைப்படி பொறுப்பேற்றார். அந்நாட்டில் நிலவி வரும் அரசியல் ஸ்திரமின்மையை முடிவுக்கு கொண்டு வரவும் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்தவும் ரதேவை பிரதமராக அங்கீகரிப்பதற்கான தீர்மானம் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் ரதேவுக்கு ஆதரவாக 124 உறுப்பினர்களும் எதிராக 70 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். இதன் மூலம் 62 வயதான ரூமென் ரதேவ் பல்கேரியாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக அந்நாட்டில் நிலவி வந்த ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டங்களை தொடர்ந்து முந்தைய பழமைவாத அரசு கவிழ்ந்தது. இந்நிலையில் ஊழல் நிறைந்த அரசியல் அதிகார முறையை ஒழிப்பதாக வாக்குறுதி அளித்துள்ள ரதேவ் தற்போது புதிய அரசை வழிநடத்த உள்ளார். பெய்ஜிங்கில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் கலீலுர் ரஹ்மானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சின் போது இரு தரப்பினரும் வர்த்தகம் மற்றும் உள்கட்டமைப்பு துறைகளில் ஒருங்கிணைப்பை அதிகரிக்க உறுதியளித்துள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள வாங்கி, பங்களாதேஷ் மற்றும் பிற தெற்காசிய நாடுகளுடனான சீனாவின் உறவுகள் எந்தவொரு 3ஆம் தரப்பினருக்கும் எதிரானவை அல்ல என்றும், அவை எந்தவொரு 3ஆம் தரப்பினராலும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரியாவில் உளவு பார்த்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் பேரில் ரஷ்ய தூதரகத்தை சேர்ந்த 3 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்ட அந்த தூதர்கள் தூதரக கட்டிடங்களின் கூரைகளில் நிறுவப்பட்டிருந்த எண்ணற்ற ஆண்டனாக்களை பயன்படுத்தி தகவல்களை சேகரித்ததாக ஆஸ்திரிய வெளியுறவு அமைச்சர் பீட் மெயின்ஸ் ரைசிங்கர் கூறினார். ஆஸ்திரிய அதிகாரிகளின் இந்த நடவடிக்கையை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும், இது திட்டவட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கருதுவதாகவும் ரஷ்ய தூதரகம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் கடும் வெப்ப அலை காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு 10 பேர் உயிரிழந்துள்ளனர். சிந்து மாகாண தலைநகரான கராச்சியில் 44 டிகிரி செல்சியஸுக்கும் மேல் வெப்பம் பதிவானது. 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு கராச்சி நகரில் பதிவான அதிக வெப்பநிலையாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கராச்சியில் கடும் வெப்ப அலை காரணமாக 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் வெப்ப தாக்கத்தால் மயக்கம், நீர்ச்சத்து குறைபாடு உள்ளிட்ட உடல்நல கோளாறுகளால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேலும் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா எண்ணெய் தொழில் மண்டலத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஆளில்லா விமானங்கள் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலால் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கடந்த மாதம் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு அமீரக மண்ணில் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்திய முதல் தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் உள்ளூர் அதிகாரிகளுடன் ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே நேற்று அமீரகத்தை நோக்கி வந்த 12 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 4 ஆளில்லா விமானங்கள் மற்றும் 3 குரூஸ் ஏவுகணைகளை தற்காப்பு படைகள் வெற்றிகரமாக கண்டறிந்து இடைமறித்ததாக ஐக்கிய அரபு அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா நகரத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர்கள் 3 பேர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்பாவி மக்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது ஏற்புடையது அல்ல என்று அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்துடனான பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக ரீதியிலான அமைதி தீர்வு காண வேண்டும் என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஹோர்மூஸ் நீரிணை பிராந்தியத்தில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள அவர் பாதுகாப்பான வணிக நடவடிக்கைகளை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். அரிசோனா மாநிலம் பக்காய் அருகே கடந்த சில நாட்களாக கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சால்ட் செடார் எனப்படும் உப்பு செடார் மரங்கள் காட்டுத்தீயை அணைப்பதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளன. இதுவரை 1000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவை சாம்பலாகியுள்ள இந்த தீ தற்போது 10% கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அயல்நாட்டு மரங்கள் அடர்த்தியாகவும் அளவில் பெரியதாகவும் வளர்ந்துள்ளதால் இவை எளிதில் தீப்பற்றுவதோடு கடுமையான வெப்பத்தையும் அடர்த்தியான கருப்பு புகையையும் வெளியிடுகின்றன. இதனால் தீயணைப்பு படையினரால் தீயை சரியாக கணிக்க முடியாமல் பார்வை திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரிசோனா வனத்துறை அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க நாடான சாடில் போகோஹாரம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு படை வீரர்கள் 23 பேர் உயிரிழந்தனர். சட் நாட்டின் எல்லையோர பகுதியில் அமைந்துள்ள ராணுவ நிலையை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த ராணுவ வீரர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சட் நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக போகோ ஹராம் தீவிரவாதிகளின் கடத்தல் மற்றும் தாக்குதல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக, இதுவரை ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்திருப்பதாகவும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐநா தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 37ஆக உயர்ந்துள்ளது. மாகாண தலைநகரான சாங்ஷாவிற்கு அருகிலுள்ள லியூயாங் நகரில் ஹுவாஷிங் பட்டாசு உற்பத்தி மற்றும் காட்சி நிறுவனத்திற்கு சொந்தமான ஆலையில் திங்களன்று இந்த வெடி விபத்து நிகழ்ந்தது. சீனாவின் அரசு செய்தி நிறுவனத்தின்படி இந்த விபத்தில் 51 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 5 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளனர். மேலும் ஒருவரை இன்னும் காணவில்லை. சம்பவ இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட பெரிய அளவிலான தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் தற்போது பெருமளவில் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெடி விபத்திற்கு பிறகு 1500க்கும் மேற்பட்ட மீட்பு மற்றும் மருத்துவ பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விபத்திற்கு வழிவகுத்த அலட்சியம் என்ற சந்தேகத்தின் பேரில் 8 பேரை காவல்துறை விசாரணைக்கு அழைத்துள்ளது. வெடி விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலம்பியா நாட்டில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். குன்தினமார்கா மாகாணத்தில் இயக்கப்பட்டு வரும் சுரங்கத்திலிருந்து மீத்தேன் உள்ளிட்ட எரிபொருட்களால் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடி விபத்தின் போது 15 தொழிலாளர்கள் சுரங்கத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த நிலையில் அதில் 9 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 6 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நிலக்கரி சுரங்கத்தில் எரிபொருளை குறிப்பிட்ட அளவுக்கு மேல் தேக்கி வைப்பது ஆபத்தை விளைவிக்கும் என அந்நாட்டின் தேசிய சுரங்க முகமை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஐசிசி வெளியிட்டுள்ள 20 ஓவர் கிரிக்கெட் அணிக்கான புதிய தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடத்தில் தொடர்கிறது. 20 ஓவர் உலகக்கோப்பையை இந்தியா மீண்டும் தக்க வைத்துள்ள நிலையில் தற்போது புதிய தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 275 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தையும் 262 புள்ளிகளுடன் இங்கிலாந்து அணி 2ஆம் இடத்திலும் 258 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா
3வது இடத்தையும் பிடித்துள்ளன. ஹண்டா வைரஸ் உலக நாடுகளை அச்சுறுத்த தொடங்கியுள்ளது. கொரோனா காலத்தை நினைவுபடுத்தும் வகையில் பல நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இந்த வைரஸ் எப்படி தோன்றியது, எந்த நாடுகளுக்கு பரவி உள்ளது, உலக சுகாதார அமைப்பு என்ன கூறுகிறது என்பதை என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் நாம் காணலாம். ஹண்டா வைரஸ் என்பது புதிய வைரஸ் அல்ல. இது பல ஆண்டுகளாக உலகின் சில பகுதிகளில் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளான அர்ஜென்டினா மற்றும் சிலி பகுதிகளில் ஹண்டா வைரஸ் பரவி வந்துள்ளது. இந்த வைரஸ் பெரும்பாலும் எலிகள் போன்ற கொறிக்கும் விலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறது. எலியின் சிறுநீர், எச்சம் மற்றும் உமிழ்நீர் காற்றில் கலந்து மனிதர்கள் சுவாசிக்கும் போது தொற்று ஏற்படலாம். இந்த வைரஸ் முதலில் 1995ஆம் ஆண்டு அர்ஜென்டினா மற்றும் சிலி நாடுகளில் அடையாளம் காணப்பட்டது. பின்னர் தென் அமெரிக்காவின் பல பகுதிகளில் இதன் தாக்கம் பதிவாகியது. ஆனால் தற்போது உலக கவனத்தை ஈர்த்திருப்பதற்கான காரணம் ஒரு சர்வதேச கப்பல் பயணத்தில் இந்த வைரஸ் பரவி இருப்பதுதான். MV ஹோண்டியஸ் என்ற டச்சு சுற்றுலா கப்பல் கடந்த ஏப்ரல் மாதம் அர்ஜென்டினாவின் உஷுவாயா துறைமுகத்தில் இருந்து பயணத்தை தொடங்கியது. அந்த கப்பலில் பயணித்த சிலருக்கு கடுமையான சுவாச பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 3 பேர் உயிரிழந்தனர். பின்னர் பரிசோதனையில் அவர்கள் ஹண்டா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த கப்பலில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தற்போது பயணிகளை கண்காணித்து வருகின்றன. சிலர் தனிமைப்படுத்தப்பட்டும் உள்ளனர். உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி தற்போது பதிவான வழக்குகளில் 6 பேருக்கு ஆய்வக பரிசோதனையில் ஹண்டா வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இருப்பினும் இது கொரோனா போல உலகளாவிய பெருந்தொற்றாக மாறும் அபாயம் தற்போது இல்லை என்று கூறியுள்ளது. பொதுமக்களுக்கு ஆபத்து குறைவாகவே இருப்பதாகவும், ஆனால் கப்பலில் இருந்த பயணிகள் மற்றும் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்களுக்கு மிதமான ஆபத்து இருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.